ஹரி ஓம். கிருஷ்ணரின் கீதையின் ஒரு துளி என்கின்ற இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அடியனின் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் நாம் சரஸ்வதி பூஜை அக்டோபர் 11ஆம் தேதி 2024 அன்று வருகிறதல்லவா, வெள்ளிக்கிழமை அன்று. அந்த சரஸ்வதி பூஜை அன்று எப்படி சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்வது என்பதை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். நவராத்திரி என்றாலே 3 தேவிகளை வழிபாடு செய்வது என்பது வழக்கமாக இருந்து வருகிறது. பராசக்தியின் ஹம்சமான துர்க்கை, மகாலட்சுமி, சரஸ்வதி, இந்த 3 தேவியரையும் நாம் தொடர்ந்து வழிபாடு செய்து வருவது என்பது மிகவும் நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. அதில் கடைசியாக வருவது இந்த 9வது நாள் என்று சொல்லக்கூடிய நாளில் வருவது இந்த சரஸ்வதி பூஜையாகும். அந்த சரஸ்வதி தேவியை நாம் எதற்காக நாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாம் முதலில் தெரிந்து கொள்வோம். சரஸ்வதி தேவி என்றாலே உடனே நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் நல்ல கல்வி பயின்று வருவதற்கும், நல்ல விளையாட்டு, மற்ற எல்லா துறைகளிலும் அவர்கள் சிறந்து விளங்குவதற்காகவும் அவர்களுக்காக என்று நாம் வழிபாடு செய்வது என்கின்ற ஒரு நினைப்பு மட்டும்தான் பலருடைய மனதில் இருந்து வருகிறது. ஆனால் அது மட்டும் கிடையாது. நம்முடைய குழந்தைகளுக்காக என்று மட்டும் நாம் சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்யாமல், சரஸ்வதி தேவி என்பவள் எல்லாருக்குமே ஞானத்தை வழங்கக்கூடியவள் ஆவாள். ஆகவே அவள் ஞான தேவி ஆவாள். அது மட்டும் அல்லாமல் கலைகளின் அதிபதி. ஆகவே கலைவாணி என்று போற்றப்படும் அந்த சரஸ்வதி தேவியை நாம் பெரியவர்களாகிய எல்லோருமே வழிபாடு செய்வது மிகவும் அவசியமான ஒன்றாகும். ஏனென்றால் கல்வி என்பது, ஏட்டுக்கல்வி என்பது ஞானத்தை வழங்காது. ஆனால் சரஸ்வதி தேவி ஞானத்தை அருளக்கூடியவள். நாம் என்னதான் படித்திருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை முறையில் அந்த நாம் கற்கின்ற படிப்புகள் எல்லாமே பணம் சம்பாதிப்பதற்கு என்று மட்டுமே தான் உதவுகிறதே தவிர, அந்த சம்பாதித்த பணத்தை எப்படி நாம் சேமித்து வைப்பது, எப்படி அந்த பணத்தை வைத்துக்கொண்டு நல்ல முறையில் வாழ்க்கையை வழி நடத்துவது என்கின்ற திட்டமிடுதலை நமக்கு கற்றுக் கொடுக்க முயல்பவள், அந்த கற்றுக் கொடுக்கும் சக்தி படைப்பவள் உடையவள் யார் என்றால் அந்த சரஸ்வதி தேவி தான். ஏனென்றால் அந்த சரஸ்வதி தேவி ஞானத்தின் அதிபதி, அறிவின் அதிபதி. இந்த அறிவு நமக்கு பரிபூரணமாக இருக்கும் பட்சத்தில் மனதில் தைரியமும், எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்கின்ற திறனும், அதை எதிர்நோக்குகின்ற எத்தனை சவால்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் அதை எல்லாவற்றையுமே சமாளித்து கொண்டு வருகின்ற அந்த அறிவையும், அந்த தொலைநோக்கு பார்வையில் பார்த்து பிரச்சனைகளை சமாளிக்கின்ற திறனையும் கொடுக்கக்கூடியவள் கலைவாணி என்று போற்றப்படும் சரஸ்வதி தேவி ஆவாள். அப்படிப்பட்ட சரஸ்வதி தேவியை நாம் இன்றைய தினம் எப்படி வழிபாடு செய்வது என்பதை பற்றி நாம் பார்ப்போம். முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஆயுத பூஜையும் சேர்த்து செய்கின்ற ஒரு அற்புதமான ஒரு தினமாகும் அல்லவா. ஆயுத பூஜை என்றால் விவசாயம் செய்பவர்களாக இருந்தால் அதற்கு உரிய அவர்கள் உபயோகப்படுத்துகின்ற அந்த உபகரணங்களை எல்லாம் வைத்து அவர்கள் வழிபாடு செய்வார்கள். அது மட்டும் அல்லாமல் இந்த பெரிய தொழிற்சாலைகள் இருப்பவர்கள் எல்லாம் அதற்கு உண்டான உபகரணங்களை எல்லாம் வைத்து வழிபாடு செய்வார்கள். இப்படி அந்த துறையில் இருப்பவர்கள் எல்லாம் அவரவர்களுக்கு உரிய பொருட்களை வைத்து வழிபாடு செய்வார்கள். இப்பொழுது எங்க வீட்டில் என்று எடுத்துக்கொண்டால், நாம் வீட்டில் என்ன பொருட்கள் இருக்கிறதோ அந்த எல்லா பொருட்களையும் நாம் மஞ்சள் குங்குமம் வைத்து அந்த பொருட்கள் அனைத்தையும் நாம் வழிபாடு செய்வது வழக்கம். எங்க வீட்டில் எங்க அம்மா எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ஃப்ரிட்ஜா இருக்கட்டும், ஒரு டிவியா இருக்கட்டும், எந்த ஒரு மிக்சி, கிரைண்டர், இந்த எல்லாத்துக்குமே எங்க வீட்டில் நல்லா பொட்டு வச்சு பூ வச்சு வழிபாடு செய்வது வழக்கம். உங்கள் வீட்டிலும் அந்த வழக்கம் இருக்கும் என்று நினைக்கிறேன். இப்படி எல்லா விதமான வழிபாட்டையும் சேர்ந்து செய்வதற்கு உண்டான காரணம் என்ன என்றால், பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணன் எல்லா இடங்களிலும் நான் நீக்கமர நிறைந்திருக்கிறேன் என்று கூறுகிறார். அதை நினைவு கூறும் விதமாகவும் எல்லா பொருட்களையும் நாம் இறைவன் வியாபித்துள்ளதால் அந்த பொருட்களை வணங்கி அந்த பொருட்களால் நமக்கு நன்மைகள் விளைகிறது அல்லவா. அதை வைத்துதான் நாம் தொழில் செய்து நாம் சம்பாதிக்கிறோம். அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக அந்த எம்பெருமானை வழிபடுகிறோம் அந்த பொருட்களின் மூலமாக என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது அப்படி வழிபடும் பொழுது நாம் என்னென்ன செய்வோம்? இப்போ அடியேனாக இருந்தால் முதலில் பகவத்கீதை புஸ்தகத்தை தான் வைப்பேன். அந்த சாமி ரூமில் கொண்டு போய் பகவத்கீதை புஸ்தகம், அதுக்கப்புறம் மற்றவர்களாக இருக்கும் பட்சத்தில்
குழந்தைகள் சிறு குழந்தைகள் இருந்தால் அவர்கள் படிக்கின்ற பாடப்புஸ்தகங்கள், பெரியவர்கள் இருந்தால் அவர்கள் அலுவலகம் சம்பந்தப்பட்ட அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வைக்கலாம். இப்படி வந்து உங்களுக்கு என்னென்ன புஸ்தகம் இருக்கிறதோ கணக்கு புஸ்தகம் வைக்கலாம். இந்த தொழில் செய்பவர்களாக இருந்தால் அவர்கள் கணக்கு புஸ்தகம் வச்சிருப்பாங்க இல்லையா, அதை வைத்து வழிபாடு செய்யலாம். இப்படி என்னென்ன புஸ்தகங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் வைத்து வழிபாடு செய்து அதற்கு உண்டான ஞானத்தை நமக்கு மேல் மேலும் அருளி செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதுதான் இந்த சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை. இந்த இரண்டுமே ஆகும். இப்பொழுது வந்து நாம் வந்து சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜைன்னா என்ன, இப்படி எல்லாத்தையும் வச்சுட்டு உடனே பொறி கடலை எல்லாத்தையும் வாங்கி நைவேத்தியத்திற்கு எல்லாத்தையும் வச்சு மணி அடித்து இந்த தூபதீப ஆராதனை எல்லாம் காட்டி வழிபாடு செய்து அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நாம் மற்றவர்கள் இந்த ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துலலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் பகிர்ந்து கொடுத்து விட்டு நாமும் அதை புசித்து உண்போம், அவ்வளவுதான் அல்லவா. இப்படி மட்டும் செய்யாமல், ஏனென்றால் வந்து நம்முடைய முந்தைய காலத்திற்கும் இப்பொழுது உள்ள காலத்திற்கும் மக்களின் வந்து கல்வியானது மாறுபடுகிறது அல்லவா. எங்கள் அப்பா காலத்தில் ஒரு டிகிரி படித்தாலே ஒரு நல்ல ஒரு படிப்பு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து எங்களுடைய காலகட்டத்தில் வந்து ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறது ரொம்ப பெரிய விஷயமாக இருந்தது. ஆனால் வந்து இப்பொழுது பிள்ளைகள் படிக்கின்ற காலகட்டத்தில் வந்து இன்ஜினியருடன் சேர்த்து அதுக்கு மேலே வந்து ஒரு மாஸ்டர்ஸ் பண்ணுறாங்க இல்லையா. அது மாதிரி நம்முடைய கல்வி, நம்முடைய இந்த வாழ்க்கை, அந்த ஆதாரம், வாழ்வின் ஆதாரம் எல்லாமே வந்து உயர்ந்து கொண்டே போகிறது. அப்படி எல்லாமே உயர்ந்து கொண்டே போகும் பொழுது நம்முடைய பூஜை முறையும் கொஞ்சம் உயர்த்தி நாம் வந்து அந்த ஒரு சில மந்திரங்களை தெரிந்து கொண்டு அந்த மந்திரங்களின் மூலம் ஆவாகனம் செய்து அந்த தேவிகளை வழிபாடு செய்யும் பொழுது அந்த தேவிகளும் மகிழ்ந்து நமக்கு வேண்டிய வரங்களை தருவார்கள். ஏனென்றால் மந்திரங்களின் சக்தி வந்து மகத்தானதுங்க, அது உங்களுக்கே தெரியும். சதாசர்வகாலமும் மந்திரங்கள் சொல்லி ஆலயங்களில் வந்து பூஜைகள் செய்யப்படுகிறது. அந்த ஆலயங்களுக்கு எவ்வளவு சக்தி உள்ளது என்பது உங்களுக்கே நன்றாக தெரியும். அதுபோல நாம் வந்து அவர்கள் செய்யும் அளவுக்கு பெரிய அளவா நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஏதோ கொஞ்சம் தெரிஞ்ச அளவுக்கு வந்து மந்திரங்கள் கூறி அந்த ஆவாகன மந்திரம் சொல்கிறது, அதுக்கப்புறம் ஒரு சின்ன சோடச உபச்சாரம், அதுக்கப்புறம் வந்து ஒரு சங்கல்பம், ஒரு நெய்வேத்தியம், இப்படி வந்து ஒரு சின்ன சின்ன பூஜை முறைகள் நாம் வந்து தெரிந்து கொண்டு செய்யும் பொழுது அந்த தேவிகளும் மகிழ்ந்து நமக்கு உரிய பலன்களை தருவார்கள். இப்போ வந்து அதற்கு உண்டான பூஜை முறையை அடியன்ஸ் கூறுகிறேன், கேளுங்கள். உங்கள் வீட்டில் சரஸ்வதி பூஜை, சரஸ்வதி படம் இருக்கும் இல்லையா, சரஸ்வதி தேவிய படம் கண்டிப்பாக இருக்கும், எல்லாருடைய வீட்லேயும் இருக்கத்தான் செய்யும். இந்த சரஸ்வதி பூஜை, சரஸ்வதி படம் வந்து தனியாக இருக்காட்டி பரவாயில்லைங்க. இப்போ வந்து விநாயகர், அதுக்கப்புறம் முருகன், அல்லாட்டி வந்து பெருமாள், ஏழுமலையான், அது பக்கத்தில் வந்து சரஸ்வதி தேவி, இந்த மாதிரி 3 பேர் இருக்கிற படம் இருக்கும். இல்லாவிட்டால் முருகனுடன் சேர்ந்து 5 பேர் இருக்கின்ற படம் இருக்கும். இப்படி வந்து எப்படிப்பட்ட படமாக இருந்தாலும் சரி, இல்லாவிட்டால் வந்து சரஸ்வதி தேவி தனித்து இருக்கும் இந்த படமாக இருந்தாலும் சரி, எந்த படமாக இருந்தாலும் சரி, அப்படியே உங்கள் பூஜை அறையில் எப்படி இருக்கிறதோ அதே இடத்தில் வைத்து நீங்கள் வந்து இந்த வழிபாடுகளை செய்து கொள்ளலாம். இதற்கு வேண்டிய பொருட்கள் என்ன என்றால், முதல்ல வந்து அட்சதை வாங்கி வச்சுக்கோங்க, 2 வாழைப்பழம், அதுக்கப்புறம் பஞ்சபாத்திரம் என்கின்ற அந்த ஒரு டம்ளர் ஸ்பூன் மாதிரி இருக்கும், அது கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் ஊதுபத்தி, அதுக்கப்புறம் இந்த சூடம் காட்டுறதுக்கோ அல்லது தீபாராதனை செய்வதற்கு ஒரு தீபக்கால், வெற்றிலை பாக்கு, அச்சதை கண்டிப்பாக வேண்டும், அதுக்கப்புறம் சந்தனம், இவையெல்லாம் வைத்துக்கொள்ளுங்கள். வைத்துக்கொண்டு அதற்கு பிறகு நீங்கள் நைவேத்தியம் என்ன செய்கிறீர்களோ அதை எல்லாவற்றையும் நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். இப்பொழுது வந்து எப்படி முதல்ல பூஜை பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல வந்து என்ன பூஜையாக இருந்தாலும் சரி, முதல்ல வந்து விநாயகர் பெருமானைத்தான் வழிபட வேண்டும் அல்லவா. இப்பொழுது விநாயகர் பெருமானை நாம் வழிபாடு செய்ய போகிறோம். அதற்கு வந்து விநாயகர் விக்கிரகம் சின்னதாக உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அந்த விக்கிரகத்தை கொஞ்சம் சின்ன தட்டில் பச்சரிசி வச்சு அதுக்கு மேலே அந்த விக்கிரகத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அந்த விக்கிரகம் பித்தளையிலோ அல்லது வெள்ளியிலோ இருந்தால் மிகவும் நல்லது. அப்படித்தாங்க இருக்கணும், சில்வர்லாம் வாங்கிடாதீங்க, அப்படி இருக்கக்கூடாதுங்க. அப்படி இல்லை, எங்ககிட்ட வந்து விநாயகர் விக்கிரகம் இல்லை அப்படின்னா மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி அந்த சின்ன தட்டு வச்சு பச்சரிசி வச்சு அதுக்கு மேலே வந்து இந்த பிள்ளையாரை வச்சுக்கலாம். எங்களுக்கு மஞ்சளில் பிள்ளையார் பிடிக்கிறதுக்கு வந்து தெரியாது, அவர் காது அந்த தும்பிக்கையெல்லாம் வச்சு செய்ய தெரியாதுன்னா பரவாயில்லைங்க, கோபுரமாக ஒரு மஞ்சளில் பிடிச்சு வச்சாலே போதும், அதுவே வந்து பூரண பலனை கொடுக்கக்கூடியது. இப்படி மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சு வச்சுட்டு நம்ம இந்த பூஜை பொருட்களை எல்லாம் அருகில் வைத்துக்கொண்டு இப்பொழுது பூஜை செய்ய ஆரம்பிக்க இருக்கிறோம். முதலில் வந்து என்ன சொல்ல போகிறோம் என்றால், குரு நமஸ்காரம். குரு மூலம்தான் நமக்கு வந்து வழியாக ரிஷிகளின் மூலம், அதற்கு பிறகு மனிதர்கள் என்று வழியாக இந்த மந்திரங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே முதலில் குரு நமஸ்காரம். இப்பொழுது ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ.
அடியேன்னு சொல்ல சொல்ல உங்களுக்கு வந்து மந்திரங்கள் ஸ்க்ரீனில் வந்துக்கிட்டே வரும். அதை வந்து நீங்கள் பார்த்து அதை எழுதி வைத்துக்கொண்டு அப்படியே நீங்கள் இந்த பூஜையை செய்யலாம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ என்று கூற வேண்டும். இப்பொழுது கணபதிக்கு உரிய பூஜை. ஸ்ரீ மகா கணபதி பூஜை. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தயே. கணானாம் த்வா கணபதிகும் ஹவாமஹே கவிம் கவீனாம் புவமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ருவன்னோதி விசேட சாதனம் அஸ்மின் ஹரித்ரா பிம்பே மகா கணபதிம் தியாயாமி என்று சொல்லி அந்த கணபதியாரை மனதில் நினைத்து நீங்கள் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சிருக்கீங்களே, இல்லாட்டி விக்கிரகம் வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த பிள்ளையாரில் அந்த விக்கிரகத்திலோ அந்த பிள்ளையார் அந்த மஞ்சள்லையோ வந்து அந்த கணபதியாரை வந்து எழுந்துட சொல்லி நம்ம வந்து வாங்க அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சி கும்பிட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஆவாகயாமி என்று சொல்லி கொஞ்சம் உதிரி புஷ்பம் வச்சிருக்கணும். எப்பவுமே அந்த உதிரி புஷ்பத்தை எடுத்து இந்த பிள்ளையாருக்கு சமர்ப்பணம் பண்ணணும். ஆசனம் சமர்ப்பயாமி என்று சொல்லி அச்சதை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். பாதையோ பாத்தியம் சமர்ப்பயாமி என்று தீர்த்தம் விட வேண்டும். அஸ்தையோ அர்க்கியம் சமர்ப்பயாமி தீர்த்தம் விட வேண்டும். ஆசமனம் சமர்ப்பயாமி தீர்த்தம் விட வேண்டும். ஸ்நாப்பயாமி தீர்த்தம் விட வேண்டும். ஸ்நானானந்தரம் ஆசமனம் சமர்ப்பயாமி தீர்த்தம் விட வேண்டும். வஸ்திரார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி அக்ஷதை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். உபவீதார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி அக்ஷதை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். அக்ஷதை என்பது பச்சரிசி மஞ்சள் தூள் நெய் இந்த மூன்றையும் பிசைந்து அக்ஷதை செய்து வைத்து கொள்ள வேண்டும். தண்ணீர் சேர்க்கக்கூடாதுங்க, நெய் தான் சேர்த்து பிசைந்து வைத்து கொள்ள வேண்டும். அதுதாங்க அக்ஷதை. அதுக்கப்புறம் கந்தம் சமர்ப்பயாமி என்று சொல்லி சந்தனத்தால் உங்களுடைய மோது விரலால் எடுத்து பொட்டு வைக்க வேண்டும். குங்குமாச்சுரணம் சமர்ப்பயாமி என்று குங்குமத்தால் போட்டிட வேண்டும். புஷ்பார்த்தம் புஷ்பைகி பூஜையாமி என்று சொல்லி புஷ்பத்தை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். அதற்கு பிறகு தூபம் ஆக்கராபயாமி என்று சொல்லி பக்தியை காண்பிக்கணும். தீபம் தர்சயாமி என்று சொல்லி தீபம் காண்பிக்க வேண்டும். தூப தீப அனந்தரம் சுத்தாச்சமனம் சமர்ப்பயாமி என்று சொல்லி தீர்த்தம் விட வேண்டும். இப்பொழுது வந்து ஒரு வாழைப்பழத்தை எடுத்து பிள்ளையாருக்கு முன்னால் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே தீர்த்தத்தால் லேசாக தெளிங்க. என்ன சொல்லிக்கிட்டே தெளிக்கணும்னா ஓம் புர் புவஸ்வஹ என்று சொல்லி தீர்த்தத்தை தெளிக்க வேண்டும். இப்பொழுது அந்த வாழைப்பழத்தை எடுத்து பிள்ளையாருக்கு ஊட்டுவது போல் இப்படி படைப்பது போல் செய்ய வேண்டும். ஓம் பிராணாய ஸ்வாஹா ஓம் அபானாய ஸ்வாஹா ஓம் யானாய ஸ்வாஹா ஓம் உதானாய ஸ்வாஹா ஓம் சமானாய ஸ்வாஹா ஓம் பிரம்மணே ஸ்வாஹா ஓம் மகா கணபதையே நமஹ கதலி பல மகா நைவேத்தியம் நிவேதயாமி அப்படின்னு சொல்லணும். வெற்றிலை பாக்க எடுத்து முன்னால் வச்சுட்டு வெற்றிலை பாக்க சமர்ப்பணம் செய்ய வேண்டும். தாம்பூலம் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லணும். மந்திர புஷ்பம் சமர்ப்பயாமி அப்படின்ட்டு கொஞ்சம் புஷ்பத்தை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். ஸ்வர்ண புஷ்பம் சமர்ப்பயாமி என்று சொல்லி புஷ்பம் சமர்ப்பணம் செய்ய வேண்டும். சர்வ உபச்சாரான் சமர்ப்பயாமி என்று சொல்லி தீர்த்தத்தை எடுத்து விட வேண்டும். இப்பொழுது வந்து நீங்கள் வந்து இந்த கற்பூர ஆரத்தி செய்தாலும் சரி, நெய் தீபாராதனை செய்தாலும் சரி, நெய் தீபாராதனை செய்வது மிகவும் விசேஷமானது. இப்பொழுது வந்து இந்த தீபாராதனை பண்ணிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. சாம்ராஜ்யம் போஜ்யம் ஸ்வராஜ்யம் வைராஜ்யம் பாரமேஷ்டி கும்ராஜ்யம் மகாராஜ்யம் ஆதிபத்யம் ஸ்ரீ மகா கணபதையே நமஹ. கற்பூர நீராஞ்சன தீபம் தர்சயாமி. நெய் தீபாராதனை காட்டினீங்கன்னா நெய் தீபாராதனை தீபம் தர்சயாமி அப்படின்னு சொல்லணுங்க. அவ்வளவுதானுங்க. இப்பொழுது வந்து நாம் வந்து கணபதி பூஜை செய்து முடித்திருக்கோம். இப்பொழுது என்ன செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன். கணபதி பூஜை சோடச உபச்சாரம் செய்திருக்கிறோம். எந்த பூஜையாக இருந்தாலும் சரி, நம்ம இந்த நவராத்திரி கொலு இந்த 3 தேவியர்களை ஆவாகனம் செய்கின்ற பூஜையாக இருந்தாலும் சரி, சத்யநாராயண பூஜையாக இருந்தாலும் சரி, எந்த பூஜையாக இருந்தாலும் சரி, முதல்ல கணபதி பூஜை என்பது இதுதாங்க. இந்த பூஜை தான் இதுதான் எல்லா பூஜைகளுக்கும் முதல்ல செய்ய வேண்டிய பூஜை இதுதான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது வந்து கணபதியாரை நம்ம அழைத்து நம்ம சோடச உபச்சாரம் செய்திருக்கிறோங்க. சோடச என்றால் 16 என்று பொருள். 16 வகையான உபச்சாரங்களை நம்ம செஞ்சுருக்கோம். சரி, அந்த 16 வகையான உபச்சாரங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். முதல்ல நாம் என்ன பண்ணோம்? பிரார்த்தனை பண்ணிட்டு கணபதியாரை அழைத்தோம். தியாயாமி அப்படின்னு அழைச்சோம். அதுக்கப்புறம் ஆவாகயாமினா வாங்க அப்படின்னு அர்த்தம். ஆசனம் சமர்ப்பயாமி அப்படின்னா
உங்களுக்கு வந்து இந்த இருக்கை கொடுத்து அமர செஞ்சுருக்கோம் அப்படின்னு அர்த்தம். பாதையோ பாத்தியம் சமர்ப்பயாமின்னா பாத சுத்தி செஞ்சுருக்கோம். ஹஸ்தையோ அர்க்கியம் சமர்ப்பயாமின்னா கைகளை சுத்தம் பண்ணியிருக்கோம். ஆசமனம் சமர்ப்பயாமி அப்படின்னு மீண்டும் ஒரு ஆசனம் கொடுத்து அமர வச்சிருக்கோம். ஸ்நாபயாமி அப்படின்னா அபிஷேகம் பண்ணியிருக்கோம். ஸ்நானானந்தரம் ஆசமனம் சமர்ப்பயாமி அப்படின்னா அபிஷேகத்திற்கு பிறகு மறு ஆசனம் கொடுத்து மறுபடியும் உட்கார வச்சு சொல்லியிருக்கோம். வஸ்திரார்த்தம் அச்சதான் சமர்ப்பயாமி அப்படின்னா வஸ்திரம் ஆடை கொடுத்துருக்கோம். உபவீதார்த்தம் அச்சதான்னா உபவீதார்த்தம்னா பூணூல் கொடுத்துருக்கோம். கந்தம் சமர்ப்பயாம்னா சந்தனத்தால் பொட்டு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் குங்குமாச்சூரம்னா குங்குமத்தில் பொட்டு வச்சுருக்கோம். அப்புறம் ஊதுபத்தி காமிச்சிருக்கோம். தீபாராதனை பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வாழைப்பழம் நைவேத்தியம் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இந்த தாம்பூலம் சமர்ப்பணம் பண்ணியிருக்கோம். வெத்தலை பாக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்கோம். மந்திர புஷ்பம்னா எத்தனையோ மந்திரங்கள் சொல்ல வேண்டும் என்றுதான் ஆசை இருந்தாலும் எல்லா மந்திரங்களையும் சொல்கின்ற அந்த பலனை எனக்கு கொடுக்க வேண்டும் பிள்ளையாரப்பா அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணியிருக்கோம். ஸ்வர்ண புஷ்பம்னா ஸ்வர்ண என்றால் தங்கம் என்று பொருள். தங்கத்தாலான புஷ்பத்தை எடுத்து இந்த பிள்ளையாருக்கு சமர்ப்பணம் பண்ணணும்னு தான் ஆசை இருந்தாலும் அதை அந்த தங்க புஷ்பமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சமர்ப்பணம் பண்ணியிருக்கோம். இப்படி சர்வ உபச்சாரான் அப்படின்னு 16 வகையான இந்த உபச்சாரங்களை செய்திருக்கிறோம். இப்பொழுது வந்து இந்த விநாயகருடைய இந்த பூஜை முடிந்திருக்கிறதுங்க. இப்போ வந்து நம்ம சங்கல்பம் என்று சொல்லக்கூடிய இந்த பிரார்த்தனை மந்திரம், இந்த பிரார்த்தனா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மந்திரத்தை சொல்ல இருக்கோம். இப்போ என்ன நினைக்க வேண்டும் என்றால் மனதில் விநாயக பெருமானே, இப்பொழுது இன்றைக்கு நாம் சரஸ்வதி பூஜை செய்ய இருக்கிறேன். இந்த சரஸ்வதி பூஜைக்கு உண்டான தேவியை நான் ஆவாகனம் செய்து பூஜை செய்ய இருக்கிறேன். அதற்கு வந்து நீங்கள் வந்து அடியனுக்கு இந்த வரங்களை எல்லாம் கொடுங்க. நீங்களும் இந்த வரங்களை எல்லாம் கொடுத்துட்டு அந்த சரஸ்வதி தேவிகிட்ட இருந்து இந்த வரங்களை எல்லாம் எனக்கு வந்து பெற்றுக் கொடுங்கள். எல்லாரும் சேர்ந்து இந்த எல்லா தேவர்களுடைய வரமும் எங்களுக்கு பெற்றுக் கொடுங்கள் அப்படின்னு நம்ம வந்து கணபதியார பிரார்த்தனை பண்ணிட்டு இப்பொழுது வந்து சங்கல்பா என்கின்ற பிரார்த்தனை மந்திரத்தை சொல்ல போகிறோம். அதை வந்து அது எல்லாம் ஸ்க்ரீனில் வந்துடும், உங்களுக்கு பார்த்துட்டே வாங்க. தமிழ்லையும் வரும், இங்கிலீஷ்லேயும் வரும். இந்த ரெண்டு லாங்குவேஜில் உங்களுக்கு எது வந்து தெரியுமோ அதை வந்து எழுதி வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த பூஜையை நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். சகல க்ஷேமஸ்த தைரிய வீரிய விஜய ஆயுகு ஆரோக்கிய அஷ்ட ஐஸ்வர்ய அபிவிருத்தியர்த்தம் சீக்கிரமேவ விவாக பிராப்தியர்த்தம் சத் சந்தான பிராப்தியர்த்தம் தொழில் வியாபார அநேக கோடி தனலாப அபிவிருத்தியர்த்தம் சமஸ்த சரீர ருணரோக உபத்ரவ நிவர்த்தியர்த்தம் தீர்க்கமாங்கல்ய பிராப்தியர்த்தம் சக குடும்பானாம் சதவருஷ ஆயுரபிவிருத்தியர்த்தம் வித்யாபரங்கத அபிவிருத்தியர்த்தம் सरस्वती देवता कृपाकटाक्ष सिद्ध्यर्थम सर्वदेवता कृपाकटाक्ष सिद्ध्यर्थम सर्वे जनाः सुखिनो भवन्तु लोका समस्ता सुखिनो भवन्तु. இப்பொழுது வந்து இந்த பிரார்த்தனை மந்திரம் சங்கல்பமானது நாம் சொல்லியிருக்கோம். இதற்கு உண்டான அர்த்தம் என்ன என்பதை அடியேன் சொல்கிறேன். சகல க்ஷேமஸ்தனா எல்லா விதமான நல்ல க்ஷேமங்கள் எனக்கு கொடுக்க வேண்டும். தைரியம் வேண்டும், மனசில் தைரியத்தோட வீரியத்தோட, வீரியம்னா வந்து முயற்சி, விடாமுயற்சி, வீரியம், அந்த ஒரு முனைப்போட எல்லா இந்த அடியேன் எடுத்துக்கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் இத்துடன் செய்ய வேண்டும். விஜய என்றால் வெற்றி என்று பொருள். வெற்றி கிடைக்க வேண்டும். என்ன காரியமாக இருந்தாலும் சரி, என்ன படிப்பு படித்தாலும் சரி, அலுவலகம் சம்பந்தப்பட்ட உயர் கல்வியாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட படிப்பாக இருந்தாலும் சரி, முடியாது அப்படின்னு நினச்சி நம்ம படித்தாலும் சரி அதற்கு வந்து வெற்றி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம இப்போ சரஸ்வதி தேவி கிட்ட ஒப்படைச்சாச்சு. இனிமேல் உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். ஆயுக ஆரோக்கிய அஷ்ட ஐஸ்வர்ய அபிவிருத்தி அர்த்தம் இவை எல்லாம் கிடைச்சிட்டு நமக்கு ஆயுள் இருக்கணும் இல்லையா? அந்த நீண்ட ஆயுள் எப்படிப்பட்ட ஆயுள்? ஆரோக்கியத்தோடு இருக்கணும் இல்லையா? ஆரோக்கியத்துடன் கூடிய நீண்ட ஆயுள், அதுவும் எப்படி அஷ்ட ஐஸ்வர்யத்தோட எனக்கு அருளி தர வேண்டும் என்று நாம பிரார்த்தனை பண்ணியிருக்கோம். அதுக்கு பிறகு நம்முடைய சீக்கிரமேவாக நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல முறையில் சீக்கிரமா திருமணம் நடைபெற வேண்டும். திருமணம் நடந்தா போதுமா? குழந்தை பாக்கியம் பேரம் பேத்தி வேணும் இல்லையா? சத் சந்தான பிராப்தியர்த்தம் தொழில் வியாபாரம் அநேக கோடி அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். நல்ல கோடி தனலாபம் நமக்கு வேணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணியிருக்கோம். சமஸ்த சரீர ருணரோகம் நம்முடைய உடல்ல இருக்கிற வியாதிகள் எல்லாம் தீரணும். உபத்திரவ நிவர்த்தியர்த்தம் உபத்திரவம் எல்லாம் தீரணும். தீர்க்க மாங்கல்யம் நமக்கு வந்து நம்முடைய கணவர் வந்து நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு பெண்களும் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு சக குடும்பானாம் சதவருஷ ஆயுரபிவிருத்தியர்த்தம் அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்திலேயே ஒருத்தருக்கு ஒருவர் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா? அதனால வந்து பல பிரச்சனைகள் சண்டைகள் எல்லாம் வருது. அப்படியெல்லாம் இல்லாமல் எல்லோரும் கூடி நன்றாக நலமுடன் வாழ வேண்டும்.
என்று நாம் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு மேலே என்னங்க வேணும் நம்ம வேண்டுறதுக்கு? அவ்வளவுமே இந்த ஒரு சின்ன ஒரு இந்த சங்கல்பத்தில் இருக்குங்க. அதற்கு பிறகு நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் பிரார்த்தனை பண்ணுகிறோம். நமக்காகவும் என்ன வித்யாபரங்கத்தை, கல்வி வேண்டும், அபிவிருத்தி அர்த்தம் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணியிருக்கோம். அதற்கு பிறகு சரஸ்வதி தேவதா கிருபா கடாட்சம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். இந்த இதில் வராது, அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. சர்வ தேவதா கிருபா கடாட்ச அப்படின்னா 30 முக்கோடி தேவர்களுடைய அருள் நமக்கு வேணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணியிருக்கோம். நமக்கு மட்டும் பிரார்த்தனை பண்ணிட்டா போதுமா? சர்வே ஜனஹா சுகினோ பவந்து, இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா ஜனங்களும் நன்றாக இருக்க வேண்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் எல்லாம் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இருக்கிறோம். அவ்வளோதாங்க. இப்பொழுது சங்கல்பம் முடிந்திருக்கிறது. இப்பொழுது நாம் என்ன பண்ண போகிறோம்? சரஸ்வதி தேவிக்குரிய மந்திரம் சொல்லி சரஸ்வதி தேவியை இன்னைக்கு ஸ்பெஷலாக அவங்களுக்கு அழைச்சி அவங்கள எல்லா சோடசோபச்சாரமும் பண்ணி அவங்களுக்கு மந்திரங்கள் சொல்லி நமக்கு தெரிஞ்ச பாட்டெல்லாம் இனிமேல் தான் பாட போகிறோம். இப்போ சரஸ்வதிக்குரிய மந்திரம் சொல்ல வேண்டும். இப்போ சரஸ்வதி படம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அந்த படத்திற்கு நீங்கள் பிள்ளையாருக்கு எப்படி பூஜை பண்ணிகிட்டே வந்தீங்களோ அதே மாதிரி சரஸ்வதி தாயாருக்கு இப்பொழுது பூஜை பண்ணிக்கொண்டே வர வேண்டும். இப்பொழுது சரஸ்வதி மந்திரம். சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி பூஜாரம்பம் கரிஷ்யாமி சித்தர்பவதி மே சதா. ஓம் மகாதேவ்யை ச வித்மஹே பிரம்மபத்னை ச தீமஹி தன்னோ வாணி பிரச்சோதயாத் என்று இந்த காயத்ரி மந்திரம், இந்த 2 மந்திரத்தையும் நீங்கள் சரஸ்வதி தேவிக்காக பிரார்த்தனை செய்து கொண்டு நல்ல மனமாற பிரார்த்தனை பண்ணிட்டு, சரஸ்வதி தாயரே எங்கள் வீட்டில் நான் பூஜை பண்ண போகிறேன், அருள் புரிய வேண்டும் அப்படின்னு நம்ம ஆவாகயாமி என்று சொல்லிக்கிட்டே சரஸ்வதி தேவியினுடைய படத்திற்கு புஷ்பத்தை கீழே சமர்ப்பணம் பண்ணணும். அதற்கு பிறகு ஆசனம் சமர்ப்பயாமி அப்படின்னு சரஸ்வதி படத்துக்கு முன்னால் அச்சதை சமர்ப்பணம் பண்ணணும். பாதையோ பாத்தியம் சமர்ப்பயாமி அப்படின்னு கொஞ்சம் தீர்த்தம் விடணும். ஹஸ்தையோ ஆரோக்கியம் சமர்ப்பயாமின்னு தீர்த்தம் விடணும். ஆசமனம் சமர்ப்பயாமி தீர்த்தம் விட வேண்டும். ஸ்நாப்பயாமி தீர்த்தம் விட வேண்டும். ஸ்நானானந்தரம் ஆசமனம் சமர்ப்பயாமி தீர்த்தம் விட வேண்டும். வஸ்திரார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி அக்ஷத சமர்ப்பணம் பண்ணணும். உபவீதார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி அக்ஷத சமர்ப்பணம் பண்ணணும். கந்தம் சமர்ப்பயாமி உங்களுடைய மோதிர விரலால் சரஸ்வதி தாயாருக்கு சந்தனத்தால் பொட்டிட வேண்டும். அதற்கு மேலே குங்குமாச்சூரணம் சமர்ப்பயாமி என்று சொல்லிக்கொண்டே குங்குமத்தால் பொட்டு வைக்க வேண்டும். புஷ்பார்த்தம் புஷ்பைகி பூஜையாமி என்று சொல்லிக்கொண்டு புஷ்பத்தை எடுத்து சமர்ப்பணம் செய்ய வேண்டும். அதற்கு பிறகு உதுபத்தி எடுத்து காண்பிக்கணும், பத்தி காண்பிக்கணும். தூபம் ஆக்ராபயாமி என்று நல்ல மணியாட்டிக்கிட்டே பத்தி காமிங்க. தீபம் தர்சயாமி என்று சொல்லிக்கொண்டே நெய் தீபாரதனை காட்டுங்க. தூப தீப அனந்தரம் சுத்தாசனம் சமர்ப்பயாமி என்று சொல்லி கொஞ்சம் தீர்த்தத்தை விடுங்க. இப்பொழுது 2 வாழைப்பழத்தில் எப்பொழுதும் பூஜைன்னா 2 வாழைப்பழம் வைப்பீங்க இல்லையா? அந்த ஒன்று நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போ பிள்ளையாருக்கு படைச்சிருக்கோம், அதை எடுத்து ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இன்னொரு வாழைப்பழத்தை எடுத்து சரஸ்வதி தாயாருக்கு முன்னால் வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த காம்பை கிள்ளி அதுக்கு மேலே தீர்த்தத்தால் தெளிங்க. ஓம் புர் புவஸ்வஹ என்று சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு சரஸ்வதி தாயாருக்கு இதை படைக்க வேண்டும். ஓம் பிராணாய ஸ்வாஹா, ஓம் அபானாய ஸ்வாஹா, ஓம் யானாய ஸ்வாஹா, ஓம் உதானாய ஸ்வாஹா, ஓம் சமானாய ஸ்வாஹா, ஓம் பிரம்மணே ஸ்வாஹா. ஸ்ரீ சரஸ்வதி தேவியை நமக கதலி பல மகாநைவேத்தியம் நிவேட்டையாமி அப்படின்னு சொல்லணுங்க. அதுக்கப்புறம் தாம்பூலம் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லி வெற்றிலை பாக்க சமர்ப்பணம் பண்ணணும். மந்திர புஷ்பம் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லி புஷ்பத்தை சமர்ப்பணம் பண்ண வேண்டும். ஸ்வர்ண புஷ்பம் சமர்ப்பயாமி அப்படின்னு சமர்ப்பணம் பண்ணணும். சர்வ உபச்சாரான் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லி தீர்த்தம் விட வேண்டும். இப்பொழுது இந்த கற்பூர ஆரத்தி காண்பிக்கலாம், இல்லாட்டி நெய் தீப ஆராதனை ஏதாவது ஒன்று செய்யலாம். சாம்ராஜ்யம் போஜ்யம் ஸ்வராஜ்யம் வைராஜ்யம் பாரமேஷ்டிகும் ராஜ்யம் மகாராஜ்யம் ஆதிபத்தியம். ஸ்ரீ சரஸ்வதி தேவியை நமக. நெய் தீபாராதனை தீபம் தர்சயாமி அப்படின்னு சொல்லணும். கற்பூரத்தை காமிச்சிங்கன்னா கற்பூர நீராஞ்சன தீபம் தர்சயாமி அப்படின்னு சொல்லலாம். இந்த 2ல் எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம்தான். அவ்வளவுதாங்க. இப்பொழுது சரஸ்வதி தாயார் உங்களுடைய வீட்டில் நீங்கள் சொல்லுகின்ற இந்த மந்திரத்தின் சக்தியினால் உங்களுடைய வீட்டில் உள்ள அந்த படத்தில் சரஸ்வதி தேவியின் படத்தில் அமர்ந்து எழுந்தருளி உங்களுக்கு அருளை புரிவதற்காக அமர்ந்து விட்டார் என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் முதலில் பரிபூரணமாக அதை நம்ப வேண்டும். நம்பி இப்பொழுது கலச பூஜை என்பதை நாம் செய்ய இருக்கிறோம். அந்த சரஸ்வதி பூஜைக்கு நம்ம சரஸ்வதி தேவிக்கு என்ன பண்ணியிருக்கோம், இப்பொழுது பிள்ளையாருக்கு எப்படி நாம் சோடசோபச்சாரம் பண்ணோமோ அதே மாதிரி தான் சரஸ்வதி தேவிக்கும் சோடசோபச்சாரம் பண்ணியிருக்கோம். அவ்வளவுதாங்க. இப்போ இந்த
அதே அர்த்தம் தாங்க. இதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. இப்பொழுது கலச பூஜை. இப்போ பஞ்சபாத்திரம் வச்சுருப்பீங்க இல்லையா, ஒரு டம்ளர் ஒரு ஸ்பூன், அது நிறைய தண்ணி இருக்கும், நல்ல சுத்தமான தண்ணி. அந்த அந்த டம்ளர் அதை வந்து அப்படியே உங்களுடைய உள்ளங்கையால் நல்லா இப்படி ரவுண்டாக அப்படி உள்ளங்கை வச்சு நல்லா மூடிக்கோங்க. அடியன் சொல்வதை திரும்ப சொல்ல வேண்டும். கங்கே சயமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு பாகிரதி வேட்டவதி கிருஷ்ணவேணி மகாநதி ஏதானி சர்வ தீர்த்தானி சகஸ்ர கங்கா பிரகீர்த்திதா என்று சொல்லிவிட்டு கைகளை எடுத்துவிட வேண்டும். இதுதாங்க கலச பூஜை. இப்பொழுது அந்த தீர்த்தத்தை எடுத்து இந்த பூஜா திரவியங்கள் எல்லாத்தையும் தெளிச்சுக்கோங்க. உங்களுடைய சிரசில் தலையிலையும் லேசாக தெளிச்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க. இப்பொழுது நாம் வந்து கலச பூஜை பண்ணிட்டோம். இப்போ தேவியார் வந்து எழுந்தருளி இருக்கிறாள். இப்பொழுது சரஸ்வதி தேவிக்கு 108 அர்ச்சனை இருக்குது. அது உங்களுக்கு தெரிஞ்சால் அதை சொல்லலாம். இல்லாட்டி வந்து ஒன்றுமே தெரியலையா, அந்த சரஸ்வதி தேவி இந்த கலைவாணி நின் கருணை தேன் பழையே அந்த மாதிரி பாட்டெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் நல்லா பாடலாம். இப்போ நல்லா உட்காந்து பொறுமையாக நல்லா பாடுங்க. உங்களுடைய குரல் நன்றாக இருக்கா இல்லையா என்பதை உங்களுடைய பெற்ற தாய் மாதிரி அவங்க தேவியார் அவங்க வந்து எதுவுமே நினைக்க மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அந்த உங்களுடைய பக்தியை மட்டும்தான் அவர்கள் பார்ப்பார்கள். அப்படி இருப்பதனால நீங்கள் வந்து உங்களுடைய எப்படி என் குரல் நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படிலாம் எதுவுமே நினைக்காதீங்க. நல்லா வாய் விட்டு நல்லா ஒரு பக்தி சிரத்தையோட நல்லா பாட்டு பாடி நல்லா அர்ச்சனை பண்ணி எல்லாமே பண்ணுங்க. அப்படி எதுவுமே தெரியலையா, ஐம் சரஸ்வத்தியை நமக என்று சொல்லி வெள்ளை தாமரைப்பூ இருக்கு இல்லையா, அந்த இதழ்களால் 108 முறை சொல்லி இந்த சரஸ்வதி தேவிக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணால் அது மட்டுமே போதுங்க, உங்களுக்கு நிறைவான பலனை கொடுக்கும். அவ்வளோதான். இந்த அர்ச்சனையை பண்ணி முடித்ததற்கு பிறகு இப்போ வந்து அவ்வளோதான். பூஜை என்பது அவ்வளவுதாங்க. சரஸ்வதி தேவிக்கு உரிய பூஜை என்பது அவ்வளவுதான். அதற்கு பிறகு நாம் வந்து இப்போ கடைசியில் என்ன பண்ண போகிறோன்னா மகா நைவேத்தியம் அப்படின்னு சொல்ல போகிறோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, இப்போ முதல்ல பண்ணது வந்து சோட சுபச்சாரத்தில் வர்ற ஒரு சின்ன ஒரு நைவேத்தியம். எப்படின்னா நம்ம வந்து கெஸ்ட்டு வரும்போது முதல்ல ஒரு கூல்ட்ரிங்க்ஸோ ஒரு ஏதாவது கொடுப்போம் இல்லையா, ஒரு காஃபி டீயோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து மதிய விருந்து தடபடலாக பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி நீங்கள் வாழைப்பழம் கொடுத்தது வந்து அது சின்ன ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்த மாதிரி சாமிக்கு வந்தவொன்னே உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபேன் போட்டு விட்டு அவங்களுக்கு வந்து என்ன சின்னதாக ஒரு ஸ்வீட் காரம் வச்சு கொடுத்துட்டு அவங்ககிட்ட பேசிட்டே இருப்பீங்க. அதுக்கப்புறம் மத்தியானம் தடபடலாக விருந்து நடக்கும் இல்லையா, அது மாதிரி கடைசியில் வந்து இந்த மகா நைவேத்திய மந்திரம் அப்படிங்கிறத நாம் இப்பொழுது சொல்ல போகிறோம். இப்போ வந்து நீங்கள் என்ன பொரி கடலை வேறு என்ன பழங்கள் வேறு என்ன இந்த கல்கண்டு சாதம் வச்சு பூஜை பண்ணுங்க. அது ரொம்ப விசேஷம். ஏன்னா சரஸ்வதி தாயார் வெண்மையை விரும்புபவள், வெண்ணிற ஆடையை உடுத்தியவள். அந்த கல்கண்டு சாதம் வெள்ளை, ஆகவே வந்து அந்த வெண்மை நிறம் கொண்ட அந்த சர்க்கரை அந்த இனிப்பு தன்மை கொண்ட அந்த கல்கண்டு சாதத்தை வருஷம் நான் அதை தாங்க பண்ணுவேன். நீங்களும் செஞ்சு அதை பாருங்கள், நல்ல ஒரு பலன் இருக்குது. இதில் ஒரு எந்தவித சந்தேகமும் கிடையாது. அதையும் நீங்கள் செஞ்சு வாழைப்பழம் அந்த தேங்காய் எல்லாம் உடச்சி வச்சு நீங்கள் வந்து இப்போ கடைசியில் வந்து மகா நைவேத்தியம் செய்ய போகிறோம். இந்த மகா நைவேத்தியத்திற்கு உரிய மந்திரம் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் அப்படியே வரும், நீங்கள் பார்த்துட்டே வாங்க. இந்த தீர்த்த பாத்திரம் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு இந்த படையல் எல்லாம் வச்சுட்டு அந்த ஃபுல்லாக எல்லா படையிலையும் சேர்த்து 3 முறை சுற்றி விட வேண்டும். ஓம் பிரம்மார்ப்பணம் பிரம்மாவி பிரம்மாக்னௌ பிரமணாஹுதம் பிரம்மைவதேன கந்தவியம் பிரம்ம கர்ம சமாதினா. அதுக்கப்புறம் இந்த தேவியருக்கு படைப்பது போல செய்ய வேண்டும். ஓம் பிராணாய ஸ்வாஹா, ஓம் அபானாய ஸ்வாஹா, ஓம் யானாய ஸ்வாஹா, ஓம் உதானாய ஸ்வாஹா, ஓம் சமானாய ஸ்வாஹா, ஓம் பிரம்மணே ஸ்வாஹா, ஓம் தச்சத் பிரம்மார்ப்பணமஸ்து. ஓம் ஸ்ரீ சரஸ்வதி தேவியை நமஹ மகா நைவேத்தியம் நிவேதயாமி அப்படின்னு சொல்லணுங்க. அவ்வளோதான். இப்போ மகா நைவேத்தியம் முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லாம் வீடு ஃபுல்லாக நல்லா கற்பூர ஆரத்தி காண்பிக்கலாம். அதற்கு உண்டான மந்திரத்தை அடியேன்னு சொல்கிறேன். ராஜாதிராஜாய பிரசக்ய சாகினேஹ நமோ வயம் வைஷ்ணவனாய குர்மயே சமே காமான் காமகாமாய மஹ்யம் காமேஸ்வரோ வைஷ்ணவனோ ததாத் குபேராய வைஷ்ணவனாய மகாராஜாய நமஹ அப்படின்னு கற்பூரத்தை நீங்கள் வீடு ஃபுல்லாக காமிச்சிட்டே வரலாம். அதுக்கப்புறம் இந்த கற்பூர ஆரத்தின் போது இந்த லக்ஷ்மி தாயனுடைய மந்திரம் சொன்னால் ரொம்ப நல்லதுங்க. ஏனென்றால் நீங்கள்
உச்சரிப்பு உங்கள் வார்த்தையிலிருந்து வெளிவருகிற இந்த மந்திரத்தின் ஒளியானது உங்களுடைய வீடு முழுவதும் பரவி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு நேர்மறை கதிர்களை உங்களுக்கு வழங்கும். இந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நல்லா கொடுக்கும். அதனால் உங்களுடைய உள்ளம் நல்ல தெளிவாக இருக்கும். உள்ளம் ஆரோக்கியமாக தெளிவுடன் இருந்தாலே போதும், நமக்கு எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும். இப்பொழுது அதை சொல்ல வேண்டும். லக்ஷ்மீம் க்ஷீரசமுத்திர ராஜதனயாம் ஸ்ரீரங்கதாமேஸ்வரீம் தாசீபூத சமஸ்த தேவ வனிதாம் லோகைக்க தீபாங்குராம் ஸ்ரீமன் மந்தகடாட்சலப்த விபவ பிரம்மேந்திர கங்காதராம் துவாம் திரைலோக்கிய குடும்பினீம் சரசிஜாம் வந்தே முகுந்த பிரியாம். அவ்வளவுதாங்க. இத்துடன் இந்த கற்பூர ஆரத்தி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் மங்களம் பாடலாம், எல்லாரும் சேர்ந்து கூட பாடலாம். அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த சங்கல்பம் சொல்கிறோம் இல்லையா, அந்த வேண்டுதல் பிரார்த்தனை மந்திரம், அது வீட்டில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து சொல்றது ரொம்ப விசேஷம். ஒருத்தர் சொல்ல அதை மற்றவங்க எல்லாரும் சேர்ந்து ரிப்பீட் பண்ணலாம். சகலைன்னா அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து சகலை, சேமஸ்தனா சேமஸ்த, அந்த மாதிரி வீட்டில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து சொல்கிறது ரொம்ப நிறைவான பலனை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். இப்போ கடைசியில் மங்களம் பாட போகிறோம். சங்கராய 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 மங்களம் சங்கரி மனோகராய சாஸ்வதாய மங்களம் குருவராய மங்களம் தத்தாத்ரேயாய மங்களம் கஜானனாய மங்களம் ஷடானனாய மங்களம் ரகுவராய மங்களம் வேணு கிருஷ்ண மங்களம் சீதாராம மங்களம் ராதா கிருஷ்ண மங்களம் அன்னை 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 அன்பினுக்கு மங்களம் ஆதிசக்தி அம்பிகைக்கு அனந்த கோடி மங்களம். இன்னும் நீங்கள் நீளமாக இருக்குது, அதை உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் நீளமாக பாடலாம். இல்லை எங்களுக்கு நேரம் இல்லைன்னா போதும், இதோட கூட நீங்கள் நிறுத்தி கொள்ளலாம். அது உங்களுடைய அந்த வசதியை பொறுத்தது. இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு பதிவை அடியேன் இந்த சரஸ்வதி பூஜை எப்படி செய்வது அப்படிங்கிற பதிவை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கு அருளிய சரஸ்வதி தாயாருக்கு பரிபூர்ணமான நான் நன்றியை தெரிவித்து கொண்டு உங்கள் அனைவரிடமும் இருந்து விடைபெறுகிறேங்க. இது போன்ற மற்ற பூஜை முறைகள் எப்படி செய்வது என்பதை பற்றியும் மற்ற இந்த அடியேன் பகவத்கீதை முழுவதையும் கதையாக கூறிக்கொண்டு வருகிறேன். மிகவும் வித்தியாசமான ஒரு கோணத்தில் பகவத்கீதை கூறப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுவும் இறைவனுடைய அருளால் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடியனுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் நல்ல பலனை அடைவீர்கள் என்று உங்கள் அனைவரிடமும் தெரிவித்து கொண்டு மீண்டும் சந்திப்போம் என்று கூறி வணக்கம் கூறி விடைபெறும் இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேத்தி ரஜுலா விஜயராகவன். நன்றி.